அருணோட அக்காவை நேற்று நைட்டு இதே இடத்துல ஒருத்தன் கொண்டுட்டான். அவனை தான் தேடிட்டு இருக்கோம். இங்கே தாண்டா இருக்கான்னு சொன்னானுங்க. வண்டி மட்டும்தான் இருக்கு. கா கா ஏய் சத்யா, விட்றா, அவனை முடிச்சிடலாம். அவன் எனக்கு உயிரோட வேணும். சாவோட வழினா என்னன்னு அவனுக்கு தெரியணும். அதோட என் வழி என்னன்னு அவனுக்கு தெரியணும். அவன் எனக்கு உயிரோட வேணும். இன்று அதிகாலை நேரத்தில் 30 வயதுக்குரிய வித்யராஜ் என்பவர் மரணமடைந்தார். தூக்கிலிடப்பட்டது போல் இரத்தக்கரையுடன் காட்சியளித்தது அனைவருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. நான் தான் சொன்னல அவன் எனக்கு உயிரோட வேணும்னு. அப்புறம் எதுக்கு அவனை கொன்ன? நான் அவனை கொன்னேன்னு உனக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி அவன் செத்தான்? தானே தூக்கு மாட்டிட்டானோ? நான் மறுபடியும் சொல்கிறேன், உண்மை தெரியாமல் எதுவும் பேசாத. நான் தான் அவன் எனக்கு உயிரோட வேணும்னு சொன்னா இல்லையாடா? ஏய், வித்யராஜை கொன்னதுக்கு உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நீ போலீஸா? ஏன் என்னை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையா? நான் தான் வித்யராஜ் கொன்னன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? அப்போ அரவிந்த் வித்யராஜை கொன்னதுக்கு உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? வித்யராஜ் செத்துட்டான், ஆனால் சத்யா உயிரோட தான் இருக்கா. அன்னைக்கு நைட் நான் அங்கே தான் இருந்தேன். அவனை உயிரோடு பிடிச்சிருப்பேன். அவனை ஷூட் பண்ணால் தான் சத்யாவை சேவ் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவனுங்க இன்னும் இருக்கானுங்க. அவங்களுக்கு தண்டனை நம்ம கொடுக்கக்கூடாது, சட்டம் தான் கொடுக்கணும். இவனுங்களை மாதிரி தப்பு பண்ணுறவனுங்கெல்லாம் சிஎம் விஜய் தூக்கில் போட்டுருவார். தப்பு பண்ணுறவங்கள கொண்டுட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டமே. அதனால் சட்டமே அந்த தண்டனை அவங்களுக்கு கொடுத்துரும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் இல்லாமல் எதையும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. சத்யா ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, என் பின்னாடி தான் இருக்கா.
தந்தாயே பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி எல்லாம் நீதானே ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய் உசுர தாரனே உன் கூடவே பிறக்கணும்